ஆரம்பத்துல நானும் பால்ல தண்ணி கலக்காம தான் டீ போட்டேன். அப்ப என்னமோ நல்லாதான் இருக்கும். அதுக்குன்னு அப்படியே எப்பவும் பண்ண முடியுமா? இது வியாபாரம், சம்பாதிக்கணும். அதுக்குன்னு சில விஷயத்த செஞ்சுதான் ஆகணும். நீயும் போக போக அப்படிதான் பண்ணுவ. பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான். ஆனா அதை அதிகமா உழைச்சி சம்பாதிக்கணும். குறுக்கு வழியில சம்பாதிக்க கூடாது. புதுசா பிசினஸ் பண்ண வந்திருக்க போல அதான் கருத்து பேசுற. பால்ல தண்ணி கலக்காம டீ பிசினஸ் செஞ்சு யாரும் இது வரைக்கும் சம்பாதிச்சதில்ல. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஏன் வேலைய தட்டி பறிச்சுட்டு நன்றி வேற சொல்றியா? பெரிய ஆளுதான் நீ. எங்க இருந்து முளைச்ச நீ? புதுசா இந்த பிசினஸ்க்கு வந்திருக்க. எனக்கு தெரியாம யாரும் வர முடியாதே. அவ்வளவு பெரிய கான்ட்ராக்டரா இருந்தா ஒழுங்கா வேலை பார்க்க வேண்டியதானே? வேலை இருக்கும்போது விட்டுற வேண்டியது. அப்புறம் கை விட்டு போனதுக்கு அப்புறம் இங்க வந்து புலம்ப வேண்டியது. கந்தசாமி, நீங்க உங்க வேலைய பாருங்க. எதுக்கு வீண் பேச்சு? நாம பேசக்கூடாது. நம்ம வேலை தான் பேசணும். எப்படியோ எம்டிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த கான்ட்ராக்ட புடிச்சிட்ட. பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு இது நீடிக்குதுன்னு. ஆரம்பிக்கும் போது இப்படிதான் இருப்பீங்க. போக போகதுன்னு தெரியும். இங்க லேடி வெண்டாரா இருக்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. இது பாருங்க, நான் உங்க வாய்ப்பை தட்டி பறிக்கல. இங்க வேலை இருக்குன்னு தெரிஞ்சு எம்டி கிட்ட கேட்டேன், கொடுத்தாரு. அவ்வளவுதான். மத்தபடி செய்யற வேலைய சுத்தமா மனசார நேசிச்சுதான் செய்யறேன். இதுல எவ்வளவு பிரச்சனை சவால் வந்தாலும் நான் விட்டுட்டு போக மாட்டேன். தேவையில்லாம பேசி வம்ப வளர்க்காம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓஹோ, உனக்கு அவ்வளவு ஏத்தமா? உன்ன மாதிரி வீராப்பா பேசுற பல பொம்பளைங்களை நான் பாத்திருக்கேன். நீ என்ன பண்றன்னு பாப்போம். இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ். 771 மேம். எவ்வளோ? 771. ஓ மை ஒரு நிமிஷம். என்ன லக்ஷ்மி, பர்ஸ் ரொம்ப கனமா இருக்கு போல இருக்கு. இருக்காத பின்ன, எல்லாம் அவங்க சன் சந்தோஷ் கொடுத்ததா இருக்கும். இந்த பணம் எனக்கு யாரும் கொடுக்கல. நான் சுயமா சம்பாதிச்ச பணம் இது. ரியலி? டீ வித்தா இவ்ளோ காசு கிடைக்குமா? நாட் பேட் ல. செய்யற தொழில நேர்மையா செஞ்சா காசு தானா கிடைக்கும். லக்ஷ்மி, philosophy தத்துவம் பேசுறீங்களா? சோ தெருக்கோடியில் டீ விற்று எப்படி கோடீஸ்வரி ஆவது? அப்படியே சீக்கிரமா ஒரு புக்க போட்டு பப்ளிஷ் பண்ணுங்களேன். I'll be the first customer. நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்ல வேண்டாம். Fine. Bill please. டைம் ஆயிட்டே இருக்கு. முடிஞ்சதா? மேடம் 4811 ரூபாய் மேடம் பில்லு. That's all. இவ்ளோ அமௌண்ட்க்கு வாங்கி இருக்கோம். ஏதாவது gift இல்லீங்களா? சிலி பரிமளாமா? சாரி மேடம், நெட்வொர்க் டவுனா இருக்கு. அதனால கார்டு ஒர்க் ஆகல மேடம். கார்டு வர்க் ஆகாதா? What are you saying? I mean, என்கிட்ட கார்டு மட்டும் தான் இருக்கு. I don't have cash. நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கணும்ல. இப்போ வந்து சொன்னா எப்படி? நெட்வொர்க் ப்ராப்ளம் மேடம். நாங்க என்ன பண்ண முடியும் மேடம்? God. இப்போ நான் என்ன பண்ணனும்? இந்த போன்ல ஸ்கேன் பண்ணிலாம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஏதாவது இருக்கா? QR ஸ்கேன் இருக்கா? சாரி மேடம், நெட்வொர்க் டவுன்ங்கிறதுனால ஆன்லைன் பேமெண்ட் எதுவும் பண்ண முடியாது மேடம். நோ கார்டு மேடம், ஒன்லி கேஷ் மேடம். சாரி, மறந்துட்டேன். 5 kg ரைஸ் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? Thank you. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பில் பே பண்றதுக்கு கேஷ் இருக்கா இல்லையா? I said no. என்கிட்ட கேஷ் இல்ல. அத கார்டு. எத்தனை டைம்ஸ் இந்த ஆள்கிட்ட சொல்றது? பணம் இல்லனா எதுக்கு இவ்ளோ பொருள் எடுக்கணும்? பணம்லாம் இருக்கு. ஆனா அது கார்டுல தான் இருக்கு. ஓ, அந்த கார்டு இங்க வேலை செய்யுமா செய்யாதான்னு பாக்குறது இல்லையா பிரதிபா? மேடம், உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க. நீங்க இப்ப பணம் தரீங்களா இல்லையா? பணம் இருந்தா தானே கொடுக்கிறதுக்கு. என்கிட்ட இல்ல. என்ன பரிமளம் இந்த ஆளு? நான் பணத்தை தரேன்.
இந்தாங்க பிரதீபா. என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து. உங்ககிட்ட காசு வாங்கி நான் செட்டில் பண்ண வேண்டியதா இருக்கு பாரு. மை பேட் டைம். அவ்வளோ அலட்டிக்கிட்டே இந்த பணத்தை வாங்க வேண்டாம், விடுங்க. வெயிட். தெரியாம சொல்லிட்டேன், சாரி. கொடுங்க. தேங்க்ஸ். பில் பண்ணுங்க. நெட்வொர்க் வேலை செய்யறதுக்கெல்லாம் நான் இன்சல்ட் ஆக வேண்டியதா இருக்கு. குட். ரைஸ் இதோ எடுத்துட்டு வரேம்மா. பில் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் மேடம். அத்தா. என்ன தாத்தா பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு இது போதும். பவி, நான் ரொம்ப பசியில இருக்கேன். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஏதாவது சிம்பிளா சமைச்சு வை. ஏய், ரொம்ப பசிக்குதுன்னா வாடா வந்து சாப்பிடு. அத்தை சூப்பரா சமைச்சிருக்காங்க. இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சிருக்காங்க பாரு. வரே வா, என்ன டேஸ்டடா. அதுக்கு சைட் டிஷ்ஷா பீட்ரூட் பொரியல் வேற. சும்மா வாயில வச்சாலே அப்படியே கரைஞ்சு உள்ள போயிடுது. அது இல்லாம தக்காளி ரசம், பருப்பு துவையல். அப்பப்பப்பா, அத்தை கலக்கிட்டீங்க. ஐயோ, இப்படி எல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. காசு கொடுத்தாலும் இப்படி ஒரு சாப்பாடு எங்கேயும் கிடைக்காது. பவி, நான் உன்னை சமைக்க சொன்னேன், ஃபுட் ரிவ்யூ பண்ண சொல்லல. நான் ஒண்ணு சும்மா சொல்லலடா, நீயே வந்து சாப்பிட்டு பாரேன். பவி, நான் உன் புருஷன், பசிக்குதுன்னு சொல்லி சமைக்க சொன்னேன். நீ என்னடானா அசால்ட்டா சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்க? ஆபீஸ் போயிட்டு வந்து எனக்கு செம்ம டயர்டா இருக்கு சந்தோஷ். என்னால சமைக்கலாம் முடியாதுடா. ஏய் பவி, அவன் தான் அவ்வளவு தூரம் சொல்றான்ல, அது என்ன? புருஷன் பேச்ச மதிக்காம எதிர்த்து பேசிட்டு இருக்க. ஏதோ நீ தான் அதிசயமா வேலைக்கு போற மாதிரி. தாத்தா, நான் இப்படிதான். உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்காக தான் நான் இந்த வீட்ல இருக்கேனா?